ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழன் பயோடெக். நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் தெரியுது இல்லையா, இது வந்து கொய்கார்ப்பு இல்லை, இது வந்து கண்ணாடி கெண்டை அப்படிங்கிற ஒரு ரகம். இது வந்து நான் ஃபிஷ் ஷாப்பில் வந்து பார்த்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் உயிர் மீன்கள் வந்து அப்படியே விற்கிறாங்க. அந்த உயிர் மீன்கள் விற்கும் போது இந்த ஆரஞ்சு கலர் ஒரே ஒரு சின்ன ஒரு கார்ப்பு இருந்தது. கிட்டத்தட்ட இது ஒரு 300 கிராம் இல்லை 400 கிராம் ரேஞ்சில் இருக்கும். பொதுவாக நம்ம இந்திய கெண்டைகள், வளர்ப்பு கெண்டைகள் அப்படிங்கிற பார்க்க போனால் கட்லா, ரோகு, மிர்கால், வெள்ளிக்கெண்டை, புல்கெண்டை, இந்த மாதிரி ஒரு சில காமன் கார்ப்புகளை பற்றி சொல்லுவாங்க, சாதா கெண்டை வகைகளை. அதில் இது ஒரு வகை வந்து கண்ணாடி கெண்டை அப்படிங்கிற ஒரு வகையை சார்ந்தது. இந்த வகை வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ரொம்ப ஈஸியாக வந்து சர்வே ஆகும். பார்த்தா இது வந்து கொய்கார்ப்பு மாதிரியே எனக்கு தோணுது. ரொம்ப நேரம் இதை வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்துருந்தேன். ஏன்னா நமக்கு இது அக்வாரியமில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஒருவேளை இது கொய்கார்ப்பாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தேன். பட் அப்படி எதுவும் இல்லை. இது வந்து கண்ணாடி கெண்டை அப்படிங்கிற ஒரு ரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப் ஓனர் சொன்னார். ஸோ இங்கே தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் யாராவது ஃபிஷ் ஹாபியில் இருந்தீங்க, கொய்கார்ப்பு வளர்க்குற அளவுக்கு பெரிய சைஸில் டேங்க் எதாவது வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து பை பண்ணிக்கலாம். இது நியர்லி ஒரு 100 ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஏன்னா இவ்வளோ பெரிய கொய்கார்ப்பு வாங்குறதுலாம் 100 ரேஞ்சுக்குள்ளே இல்லை. நான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த வீடியோ பார்க்கும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22 பார்த்தேன். 2020 டிசம்பர் 23 பார்த்தா. இப்போ இந்த வீடியோ இன்றைக்கி ரீசெண்டாக எடுத்தது, 3ஆம் தேதி, இது ஈவினிங் டைமில் எடுத்தது. ஸோ இன்ன வரையும் அந்த ஃபிஷ் வந்து அவைலபிளாக இருக்குது. நியர்பையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து பை பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.